ஜனநாயக நாட்டில் யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. இப்போ திமுக கட்சியில் இருக்க காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக இதெல்லாம் அப்போ அடிமைகள்னு சொன்னால் ஏற்றுக்கு உதயநிதி? இதே வார்த்தை எடப்பாடி கேட்குறாரு. அடிமைகளாக வச்சிருக்கீங்க. இன்னும் கொந்தளிச்சிட மாட்டார் திருமாவளவன், வைகோ, செல்வ பெருந்தகைலாம் கொந்தளிக்க மாட்டாங்க எங்களை அடிமைன்னு சொல்லிட்டாங்கன்னு. எத்தனை இடத்தில் திருமாவளவனோ செல்வ பெருந்தகை அவர்களோ இல்லை கம்யூனிஸ்டின் இருபெரும் தலைவர்களோ வைகோவோ எத்தனை இடத்துல திமுக ஆட்சியில் இது நாள் வரைக்கும் 4 ஆண்டு காலத்தில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க? திருமாவளவன் என்ன பண்ணார்? மதுவுக்கு எதிராக மாநாடு கடைசியாக பெண்கள் மாநாடுற மாதிரி திருப்பி கொண்டு போயிட்டாரு. ஏன் அந்த அச்சம் திமுகவை பார்த்து? பட்டியலின மக்களின் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்பட்டவர் திருமாவளவன், அவர்களே ஏன் அப்படி அச்சப்பட்டு திரும்பணும் திமுகவை பார்த்து? வைகோ எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, எவ்வளோ பெரிய சீனியர், அவரை போய் இன்னும் பார்லிமெண்ட்ல மன்னிப்புக்கேள் கனிமொழிட்ட மன்னிப்புக்கேள்னு சொல்ல வச்சுட்டு நிற்கிட்டீங்க. அவருடைய மகனை எம்பி ஆக்குவதற்கு திருச்சி தொகுதியிலே அவரை அழுக விட்டு கண்ணீர் சிந்த விட்டு என்னென்ன பண்ணீங்க? அப்போ இவங்களெல்லாம் அடிமைன்னு சொல்லிட்டா ஒரு மொத்தமாக சொல்லிடுறான். காங்கிரஸில் அழகிரியே அவர்களே பேசுகிறாங்க. இவங்க காலம் முழுக்க திமுக இப்படித்தான் பண்ணோம், நம்ம இந்த முறை சீட்டுகளை உயர்த்தி கேட்கணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்கணும் அவர் சொல்கிறாரு. முன்னாள் தலைவர் பேசுகிறாரு. ஆனால் செல்வ பெருந்தகை வாயே திறக்க மாட்டார். இதைகளெல்லாம் அடிமைன்னு சொல்லலாமா? உதயநிதி ஏற்றுக்குவாரா? அந்த கட்சியின் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஏற்றுக்குவாங்களா அடிமைகள் சொன்னால்? அடிமைன்ற வார்த்தையே முதல்ல தவறு. இவர் எப்படி அதிமுகவையும் தாவேக்காவையும் பார்த்தா அடிமைன்னு சொல்ல முடியும்? உதயநிதி ஒரு துணை முதல்வர் இருந்தால் என்னன்னாலும் பேசலாமா? பாஜகவின் அடிமைகள் 2001 கூட்டணி வைக்கும்போது உங்களுடைய தாத்தா முதல்வர் மு க ஸ்டாலினுடைய அப்பா கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டீங்களே, அப்போ போயிட்டு கூட்டிட்டு வந்தீங்க ராஜ்நாத் சிங் அவர்களை. அப்போ அந்த அடிமைத்தனம் எங்கே போச்சு? இல்லை அவர் அமைச்சராக இருந்தார். என்ன அமைச்சராக இருந்தார்? கருப்பு கொடி காட்டினீங்க. இதே அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் கருப்பு கொடி காட்டினீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு கொடி காட்டுவீங்க, ஆளுங்கட்சியாக இருந்தால் சிவப்பு கம்பளம் போட்டு வாங்க எங்கள் அப்பாவுக்கு தங்க நாணயம் வெளியிடுங்கன்னு சொல்லுவீங்க.